பனித்துளிகள் டிசம்பர் 16, 2024. 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். தகுதியான தண்டனை. என் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். லூக்கா 12:47. சமூக ஊடகங்கள்ல பிறரை அவமானப்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து சிந்தனையாளர்கள் பலரும் பேசியுள்ளனர். மக்கள் கொடூரமான கருத்துக்களை எழுதுவது பிரச்சனை இல்லை, மாறாக ஒரு விமர்சனம் பிடித்திருப்பதாக காட்டுவதன் மூலம் மற்றவர்கள் வெளிப்படுத்துகிற கவலையான பதில்கள் தான் பிரச்சனை. ஆயிரக்கணக்கான மக்கள் இதை செய்யும் போது விமர்சனத்துக்கு இலக்காகிறவர்கள் நொறுக்கப் போகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இதை செய்யும்போது விமர்சனத்துக்கு இலக்காகிறவர் நொறுங்கி போகிறார். தகுந்த தண்டனை அளிப்பதால் மக்களுக்கு சிக்கல் இருப்பதை இது வெளிப்படுத்துகிறது. இதை அறிந்த இயேசு பழிவாங்குவதை விட எதிரிகளுடன் சமரசம் செய்வது நல்லது என்கிறார். உனக்கு எதிரியாளியானவன் உன்னை அதிகாரியினிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான் என்று லூக்கா 12:58 கூறுகிறார். மேலும் அவர் பழிவாங்கும் முறை தம்முடையதை விட உயர்ந்தது என்கிறார். நம்முடையதை விட உயர்ந்தது என்கிறார். இதை விளக்குவதற்கு எஜமானின் விருப்பத்தை பின்பற்றாத பொல்லாத ஊழியரின் உதாரணத்தை இயேசு சொன்னார். அவர் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்பட்டது. எஜமானர் திரும்பி வரும்போது ஒவ்வொரு பொல்லாத வேலைக்காரனும் அவனுடைய செயலுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுகிறான். மேலும் தண்டனைகள் அவனுடைய அறிவின் அளவை அடிப்படையாக கொண்டவை. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் என்று லூக்கா 12:42 கூறுகிறார். நியாயமான தண்டனை கொள்கையானது இறுதி தண்டனையில் பயன்படுத்தப்படும். இன்றைய செயலில் காட்டுங்கள். யாருடனாவது உங்களுக்கு மோதல் ஏற்பட்டால் விரைவாக சமரசம் செய்ய முயற்சிக்கவும். இன்றைய செயலில் காட்டுங்கள். யாருடனாவது உங்களுக்கு மோதல் ஏற்பட்டால் விரைவாக சமரசம் செய்ய முயற்சிக்கவும். இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் 12:19, எபிரேயர் 10:29, 2 கொரிந்தியர் 2 வசனங்கள் 5 முதல் 7 கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.